திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாள். திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, யகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் எண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வணங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞானவெளியிலே 9ஆம் தந்திரத்திலே பிரணவ சமாதி என்பது பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நேற்றைய தினம் தொடக்க நிலையாக இந்த பிரணவ சமாதி பற்றி நாம் சில செய்திகளை சிந்தித்தோம். பிரணவம் என்று சொல்லுகிற பொழுது அதனை ஓங்காரம் என்றும் ஓம் என்றும் அதனை குறிப்பிடுகின்ற மரபு நாம் பார்த்திருக்கிறோம். ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரணவ ஆற்றல், பிரணவத்தினுடைய ஆற்றல், அதனுடைய முழு வீச்சு இந்த உலக இயக்கத்திற்கு எவ்வாறு விளங்குகிறது என்பதை நமக்கு தெரியப்படுத்துகின்றார். ஞான குரு தரிசனத்தில் ஞானகுருவை பற்றி சுவாமி குறிப்பிடுகின்ற செய்திகளே என்ன என்று கேட்டால், ஞானகுரு பிரணவ ஆற்றலின் வடிவம். ஞானகுரு உபதேசம் என்று செய்வதும் ஞானகுருவினுடைய உபதேசத்திலே நாம் நிற்றலும் ஞானகுரு தரிசனத்திலே நமக்கு அதனை விளக்கி கூறினார். ஞானகுரு செய்கின்ற உபதேசம் என்று சொல்லுகிற அந்த உபதேசம் இருக்கிறது, அதை இப்பொழுது வேதாந்தத்திலே குருவாக இருக்கிறவர்கள், சித்தாந்தத்தை குருவாக இருக்கிறவர்கள், இன்னும் வேறு வேறு சமயங்களில் குருவாக இருக்கிறவர்கள் எல்லாம் அவரவர்களுக்கு உரிய அந்த உபதேசங்களை செய்கின்றார்கள்.
குரு என்பவர் உபதேசத்தினாலே அறியப்படுகிறார். அந்த உபதேசம் என்று சொல்லுவதனுடைய செய்தி என்று நாம் சொல்லுவதை காட்டிலும் ஆற்றல், அது பரிமாற்றம் அல்லது ஆற்றலை தருதல் அல்லது ஆற்றலிலே சீடனை உட்படுத்துதல் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான ஒரு சீடனுடைய அந்த நிலை மாற்றங்கள். நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த பிரணவ சமாதி என்று சொல்லுவது பிரணவ யோகத்தை குறிப்பிடுகின்றார். யோகத்தை தான் பிரணவ யோகம், அதனைத்தான் சமாதி என்று குறிப்பிடுகின்றார் என்று பார்த்தோம். யோகம் என்பது ஒன்றுபடுதல் என்கிற பொருளிலே இங்கே கையாளப்பெறுகிறது. ஒன்றுபடுதல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில சீவனை சிவத்தோடு ஒன்றுபடுவிக்கின்ற அந்த நிலையிலே இந்த திருவருள் நிற்கிறது. எனவே திருவருள் என்பதுதான் சீவனை சிவத்தோடு சம்பந்தப்படுத்துகிற ஒன்று. திருவருள் இல்லை என்று சொன்னால் சீவனானது சிவத்தோடு சம்பந்தப்படுவதற்குரிய தகுதியை அடையவில்லை என்பதுதான் பொருள். திருவருள் பெறாமல் சிவனை அடைவது என்பது இயலாத ஒன்று. எனவே திருவருள் பெற்றால்தான் அந்த சிவத்தை அடைவதற்குரிய தகுதி கிடைத்திருக்கு. எனவே திருவருளையே குருவருளாக தர வருகிறவர் தான் குருநாதர். ஏன் குருவருளாக தர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, திருவருளை பெறுகின்ற பக்குவத்திலே உயிரானது இருக்கணும். அப்பதான் அதை தர முடியும். இப்போ ஞானசம்பந்தருக்கு யார் குரு? நேராக அம்மாவே வந்துட்டாங்க. அதுதான் திருவருள். இப்போ குரு வந்து தருவது என்பது ஒரு நிலை என்றால், இப்போ அம்மையினுடைய ஞான முளைப்பால் உண்டார் என்று நாம் சொல்லுகிற பொழுது அங்கே அந்த குரு என்று சொல்லக்கூடிய குருவருள் என்று இல்லாமல் திருவருளே சித்திக்கிறது. திருவருளாக சித்திக்கிற பொழுது ஞானசம்பந்தருடைய நிலையெல்லாம் எப்படி நீங்க பார்த்து கொள்ளணும், வித்தியாசமா இருக்கும். அதை உணர்ந்த காரணத்தினால தான் அவருக்கு இங்க மண்ணுலகில அவருக்கு குரு என்று ஒரு நிலையில ஒருவர் இல்லாத நிலை என்பதனாலே அவரை அபர சுப்பிரமணியராகவே அவரை கருதி கூறுகிறார்கள். அவர் சுப்பிரமணியருக்கு அருணகிரிநாதர் சொல்லுவதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல இதுவும் ஒரு காரணம். இந்த நிலை இப்ப நாம சுந்தரரை பத்தி பார்க்கிற பொழுது தடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு நேரா வந்துட்டார். அது என்னது? அது அவரே குருவா வந்து ஆட்கொண்டார், அவ்வளவுதானே. அவருக்கு சுந்தரருக்கும் அப்படித்தான், மணிவாசகருக்கும் அப்படித்தான். இப்ப இந்த நிலைகளெல்லாம் நாம பார்க்கிற பொழுது அந்தந்த ஆன்மாவினுடைய பக்குவ நிலைக்கு தகுந்த மாதிரி பெருமான் செய்கின்றாருங்கிறது தெரிகிறது. பொதுவாக இந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடியது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார். இப்போ ஓங்காரம் பிரணவம். ஓங்காரம்னா பிரணவம். இந்த பிரணவம் என்று சொல்லக்கூடியது அஞ்செழுத்தாகவும் இருக்கும். எனவே அஞ்செழுத்தை பிரணவத்திற்கு அப்பாற்பட்டு சிந்திக்க வேண்டாம். அஞ்செழுத்தும் பிரணவம் தான். அஞ்செழுத்தும் பிரணவம் தான். அஞ்சு எழுத்தை பிரணவத்தோடு சேர்த்தும் சொல்லலாம். அஞ்சு எழுத்தை பிரணவத்தோடு சேருகிற பொழுது 6 எழுத்து. அப்படிதான் வந்து சுப்பிரமணியர் அந்த 5 எழுத்தோடு ஓம் என்கிற அந்த ஓர் எழுத்தும் சேர்ந்து அது 6 எழுத்து ஆயிற்று. ஆகையினாலே அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய
அந்த பிரணவ ஆற்றல் இருக்கிறதே, அந்த பிரணவ ஆற்றலை சென்று ஆன்மா உணர்ந்து அடைய வேண்டும் என்பதுதான் குரு எதிர்பார்க்கிறது. குரு ஞானகுரு தரிசனம் உபதேசம் என்பது பிரணவம்தான். ஞானகுரு இப்போ 5 எழுத்தை சொன்னாலும் அவர் என்னவோ புதுசாக சொல்லியிருக்காருன்னு கருதிடப்பட்டான். உபதேசம் செஞ்சது ஓங்காரம் தான். ஆகையினாலே அந்த ஓங்காரத்தினாலே ஆன இந்த இருவேறு நிலைகளை 2 பாடல்களில் சொல்லுகிறார். அந்த 2 பாடல்களையும் நாம் பார்க்கிற பொழுது இந்த ஓம் என்று சொல்லக்கூடிய ஆற்றலினுடைய வெளிப்பாடு எப்படி என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். அந்த ஓம் என்கிற ஒலி, அதனுடைய ஆற்றல், இவையெல்லாம் நம்முடைய திருமுறைகளில் பல்வேறு இடங்களில் அதனை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஆசிரியர்கள். இப்போ அப்பர் சுவாமிகளை மந்திரிகளை விட்டு அழைச்சிட்டு வர சொல்றார். மந்திரிகளை விட்டு அழைச்சிட்டு வர சொல்றார். நீ போய் கூட்டு வர அப்படின்னு. ஏன்னா சமணர்கள் சொல்றாங்க, அவர் நம்முடைய சமயத்திற்கு அழிவு தரக்கூடிய நிலையில அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அமைச்சர்கள் அவர்கிட்ட வராங்க. காவலாளிகளையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். உங்களை அரசர் அழைச்சிட்டு வர சொன்னார். எனக்கு யார் அரசர்னு கேட்குறார் சாமி. எனக்கு யார் ராஜா? எனக்கு இருக்கிறது ஒரே ராஜா, தியாகராஜா, நடராஜா, அவர் தான் ராஜா. இதில் பூசா ராஜா சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க, சாமி எங்களுக்கு வேலை போயிடும், நீங்கள் கொஞ்சம் வரணும் எங்களுக்கு. ஏன்னா இவரை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவராக வந்தால் உண்டு. அப்படி அவரை வணங்கி வேண்டிக் கொண்டார்கள் என்று தெய்வச்சேக்கரார் குறிப்பிடுகிறார். அந்த இடத்துல நமக்கு ஒரு நுட்பம் தெரியணும். என்ன வயசு அவருக்கு? 70 மேலே 75 வயசுக்கு மேலே. அப்போ அவருக்கு காவலாளிகள், சேனாதிபதி, தளபதி, அமைச்சர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க. இவர் பேசுகிறார். இவரை கூட்டிட்டு போறது ஏன் அவங்க கெஞ்சி கூப்பிடணும்? ஏன் இறந்து அழைக்கணும் அப்படின்னு கேட்டா, அவர்களுக்கு இவருடைய ஆற்றல் புரிந்தது. என்ன ஆற்றல் என்று கேட்டால், அந்த ஆற்றலைத்தான் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆற்றல் மிக்கவராக அப்பொழுது நம்முடைய திருநாகர் சுவாமிகள் விளங்கினார். அந்த ஆற்றலை பார்த்து விட்டு, இந்த ஆற்றல் நம்மாலே வெல்லுவதற்கு அரிதே இவரை, இந்த ஆற்றலை மீறி அழைத்து செல்ல முடியாது, அவராக வந்தால் தான் உண்டு என்று கருதினார். அந்த ஆற்றல் எப்படி வெளிப்பட்டதுன்னு பாருங்க. அவர் அந்த ஆற்றலை காட்டுகிற விதம் பாருங்க. நாமார்க்கும் குடியல்லோம், நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் கிடப்படோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம், அல்லோம். எத்தனை ஓம் பாருங்க. இது அந்த பதிகம், அது அமைப்பு முறையே எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆற்றல். பிரணவங்கிறது ஆற்றல். உபதேசம் கொடுக்கிறாரு குருநாதர் அப்படின்னு சொன்னா ஆற்றலை தருகிறார். ஆற்றல் தாங்க. ஆற்றல் இல்லாமல் சீடனால மலங்களை வெல்ல முடியாது. காணுகிற பிரபஞ்சத்திலே தொடர்பு படுத்துகிற காட்சிகள், பிரபஞ்சத்திலே தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய
காட்சிகள் 5 பொறிகளின் வழியாக வாயில் காட்சி, மனோமயமான காட்சி, மானத காட்சி, இப்படி அந்த காட்சிகளாக மாறி உள்ளே போகிற பொழுது தன்வேதனை காட்சியாக போகும் பாருங்க. அந்த தன்வேதனை காட்சியாக போகிற பொழுது புத்தியில இருக்கக்கூடிய வினைகளுக்கு தக்கவாறு அது ரூபம் எடுக்கும். அங்க இப்ப அங்கதான் இந்த வெல்லுவது நிகழ்கிறது. குணமயமாக நிற்கின்ற சித்தத்திலே இது போய் எப்படி நிக்குதோ அப்படித்தான் புருடனுக்கு போய் சேரும். இப்ப தன்வேதனை காட்சியாக இந்த சித்தம் தருகின்ற காட்சிகளினுடைய வலியை உணராமல் இருக்க வேண்டும் என்றால் சீடனுக்கு ஆன்மபலம் அதிகம் இருக்க வேண்டும். அந்த ஆன்ம பலம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை, வலிமை, அது தருவது எது என்று சொல்லுகிற பொழுதே அது பிரணவம், அது பிரணவ ஆற்றல். வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றே நம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. இந்த ஓங்கிறது ஓலம்னு எடுக்கக்கூடாது. அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லுகிற பொழுது அந்த பிறவியை அறுப்பதற்குரிய வல்லமையாக ஓங்காரத்தை உணரச் செய்தவனே என்று அதுக்கு பொருள். எனவே உபதேசங்கள் எல்லாம் எப்படி என்று கேட்டால் ஓங்காரத்தினுடைய வடிவங்கள். ஓம் என்றும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி, அந்த ஒரு மொழிங்கிறது உபதேசம். ஓம் என்றும் ஓங்காரத்துள்ளே, ஓம் என்னும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி. ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி. ஒரு மொழிங்கிறது அது ஒரு ஒப்பற்ற மொழின்னு அர்த்தம். ஒப்பற்ற மொழிங்கிறது உபதேசம். யார் எத்தனையோ பேர் எத்தனையோ வாசகங்களை எவ்வளவோ சொல்லி இருக்கலாம். ஆனால் குருநாதர் சொல்லுகிற அந்த ஒரு மொழி இருக்கிறதே, அந்த ஒரு மொழி, அதுதான் உபதேசம். அந்த ஒரு மொழி என்று சொல்லக்கூடிய அந்த உபதேசம் இருக்கிறதே, அது என்னன்னு கேட்டார். ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே. இந்த இடத்துல ஓங்காரங்கிறது பிரணவத்துள்ளே. பிரணவத்துள்ளே ஒரு மொழி என்று சொன்னால் ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்தினுடைய ஒரு வடிவம்தான் இந்த உபதேசம், ஒரு மொழி உபதேசம். எனவே குருநாதர் சொல்லுகிற உபதேசம் என்பது பிரணவத்தினுடைய, இப்ப பிரணவம் என்று சொல்லுகிற பொழுது குருநாதர் சொன்ன அந்த உபதேசம் ஓமினுடைய எந்த வடிவமாகவும் இருக்கலாம் இல்லையா? ஒரு வேதாந்தி, ஒரு வேதாந்த குரு உபதேசம் செய்திருப்பார், ஆனால் அவர் ஒரு உபதேசம் செய்திருப்பார், அதுவும் ஓமினுடைய அடிப்படை தான். அல்லது ஒரு சைவ சித்தாந்தி சிவய நம, சிவய சிவ போன்ற மந்திரங்களை சொல்லி இருந்தாலும் அதுவும் ஓமிலிருந்து வந்தது தான். அது என்ன அடிப்படை என்று கேட்டால், இவை எல்லாமே 4 வகை வாக்குகள் அந்த அடிப்படையில் அந்த தோன்றியவை தான். எனவே 4 வகை வாக்குகள் சுத்தமாயிலிருந்து தோன்றின. எனவே 4 வகை வாக்குகள் முழுமையும், மந்திரம், பதம், வண்ணம் என்று சொல்லக்கூடிய சொல்லுலகம் முழுமையும் இந்த ஓங்காரத்திலிருந்து, ஓம் எனும் பிரணவத்திலிருந்து வந்தவைதான். ஆகையினாலே இந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆற்றலினாலே ஒரு சொல்லுலகம் படைக்கப்பட்டது.
பொருளுலகம் பின்னால் வருவார். சொல்லுலகம் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கினாலே, அந்த சொல் என்று சொல்லக்கூடிய அந்த உபதேசம், அவர் அந்த சொல்லுகின்ற உபதேசத்தினுடைய வடிவம் அது பிரணவத்தினுடைய நிலையாக விளங்குகிறது. பிரணவத்தினுடையிலிருந்து பெறப்பட்டவையாக விளங்குகிறது. அது எந்த மந்திரமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த மந்திரம் அந்த பிரணவத்திலிருந்து தரப்பட்டது தான். எந்த ஞானக்குறவர்களாக இருந்தாலும் அவர்கள் தருவது தான். சரி, இப்ப இறைவனுடைய வடிவமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, இறைவனுடைய வடிவம் என்று நாம் பார்க்கிற பொழுது, நம்முடைய சைவத்தில் அது உருவமாக இருக்கிறது, அருவுருவமாக இருக்கிறது, அருவமாக இருக்கிறது. இவை எல்லாமே பிரணவ வடிவம்தான். எல்லாமே பிரணவ வடிவம்தான். ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒரு அரு. இதுக்கு பின்னால ஒரு மொழின்னு சொன்னாலும் கூட அது பன்மை தான். அது பன்மை என்றே அது இப்ப அந்த ஒரு மொழின்னு சொன்னதுனால அது சிங்குலர்னு எடுத்துக்கூடாது. அது பன்மை தான். ஆகையினாலே அது சொல்லுகிற பொழுது, இலக்கணத்தை சொல்லுவது பால் பகா அகிரிணை பெயர்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ளூரலே சிங்குலரா வரும். ப்ளூரல்ல தான் அது. ஆனால் அது சிங்குலராக ஒரு மொழி என்று. அப்படி அந்த உபதேசங்கள் எல்லாமே பிரணவத்திலிருந்து பெறப்பட்டவை. ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே, அதாவது பிரணவத்திலிருந்து வந்ததுதான் இறைவனுக்கு உருவம், அருவம். அதுல சொல்லல அருவுரு, அதையும் சேர்த்துக்கணும். எனவே ஓங்காரத்துள்ளே ஒரு அரு, ஒரு அரு என்று சொல்லுகிற பொழுது நீங்க பின்னால எல்லாத்திலையுமே உள்ளனன்னு சேர்த்துக்கலாம். ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி, நான் சொன்னேன் அது பன்மைன்னு. உள்ளன ஒரு அரு உள்ளன, ஓமனும் ஓங்காரத்துள்ளே ஒரு அரு உள்ளன. அது எப்படி ஓமனும் ஓங்காரத்துக்குள்ளே ஒரு அரு உள்ளன, உருவமும் அருவம் என்று கேட்டால் நல்ல தெளிவாக பார்க்க வேண்டும். உருவமாக இருந்தாலும், அருவுருவமாக இருந்தாலும், அருவமாக இருந்தாலும் அதற்குரிய மந்திரங்கள் உண்டு. நம்ம கண்ணால காணுகிற வடிவங்கிறது அது அதுக்கப்புறம். முன்னால எல்லா பொருளுக்கும் அந்த மந்திரங்கள் உண்டு. எனவே மந்திர வடிவமானவை தான் சிவபெருமானுடைய அந்த தோற்றங்கள் எல்லாமே. ஆகையினால தான் மந்திரத்தினாலே ஆன அந்த அடிநிலையின் மேலே தான் நமக்கு பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன. எங்கு பிரதிஷ்டை செய்தாலும் அதற்கு கீழே அதற்குரிய மந்திரத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு மேலே தான் இந்த உருவத்தை வைக்கிறார்கள். நாம் போய் இங்கே அந்த திருக்கோயிலில் டு ஸ்டார்ட் வித் ரொம்ப குரூடாக இருக்கிறவர்கள் போய் பார்க்கிற பொழுது ஒரு வடிவத்தோடு அந்த திருமேனியையும் அந்த உருவத்தையும் பார்க்கிறார்கள். அது தொடக்க நிலையில் இருக்கிறவர்கள். ஆனால் அந்த வளர்ந்த நிலையில இருக்கிறவர்கள், இன்னும் சொல்ல போனால் சிவாச்சாரியார்கள் எல்லாம் அதை எப்படி நோக்குகிறார்கள்? மந்திர வடிவாகத்தான் நோக்குகிறார். மந்திர வடிவாகத்தான் அது அங்கே பூசிக்கப்படுகிறது. பூசணிக்கு உரியதாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மந்திரத்திற்கு மட்டும்தான் படருகிற சக்தி உண்டு. இப்ப நாம அங்கிருந்து இப்ப திருக்கோயிலில் பார்க்கிற பொழுது என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். அதை அங்க நாம பார்க்கிறோம், நாம கண்ணால பார்க்கிறோம், இந்த உருவத்தை பார்க்கிறோம், கும்பிடுறோம், வந்துடுறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், சாமி நம்மளை பார்த்தாரு, அப்படி நம்ம சாமியை பார்த்தோம் அப்படின்ட்டு வந்துடும். அது உண்மையிலேயே அது அல்ல பொருள். அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இஸ் கோயிங் ஆன். நீங்கள் அங்கே பார்க்கிற பொழுது ஏன் திருமுறைகளை பாட வேண்டும் என்று சொல்லுகிறோம்? திருமுறைகளை பாடுகின்ற அந்த ஸ்டேட்டஸ் தான், அந்த கால இடைவெளி தான் அதற்குரிய உணர்வோடு பெருமானிடமிருந்து அந்த மந்திர சக்தியை இந்த உயிர் பெறுகிறது.
இதுதான் திருக்கோயிலில் நிகழ்வுது. திருக்கோயில்ங்கிறதுல என்ன நிகழ்வு? நம்ம கோயிலுக்கும் மற்ற கோயில்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. நம்ம கோயில்களுக்கும் இப்போ மற்ற மதத்தார் கோயில் வச்சிருக்கிறாங்க, விட்டுருங்க. ஏண்டா அதை பார்த்துட்டு தான் இவன் சொல்கிறான், பொம்மையை தானே இங்கே இருக்குது, அந்த பொம்மையை தானே கும்பிட்றாங்கங்கிறான். அப்போ அவனுக்கு அடிப்படை அறிவு இல்லாததுனாலேயும் தெளிவு இல்லாததுனாலையும் கோயிலை பற்றிய ஒரு பிரச்சனை இல்லாததுனாலையும் சொல்கிறேன். கோயிலுங்கிறது அப்படி கிடையாது. ஏன் சில கோயில்கள் உருக்கம் தருகின்ற என யோசனை பண்ணி பாருங்க. எதுக்கு அப்படி அமைப்பு கேட்டீங்கன்னா, அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மந்திர சக்தி, அது நீங்கள் போய் வழிபடுகிற பொழுது, உள்ள போய் வழிபடுகிற பொழுது நீங்கள் ஆற்றல் பெறுகிறீர்கள். ஆற்றல் பெறுகிறோம் என்று உணர்ந்து போகிறவர்களுக்கு ஆற்றல் பெறுகிறார்கள். இப்போ திருமுறைகளை அங்கே ஓத வேண்டும் என்று நாம் சொல்லுவதற்கு என்ன காரணம்? மந்திர சக்தி நமக்கு அங்கே கெட்டுகிறது. மந்திர வடிவாகத்தான் அங்கே இருக்கிறார். இதை நான் சொல்லலை. ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே உருவர். நீ திருக்கோயிலுக்கு போய் பார்க்கிற உருவம் அருவம் எல்லாமே பிரணவத்தினுடைய மந்திர வடிவங்கள் என்று குறிப்பிடுகின்ற. இது மேக்சிமம் இருக்கிற டிரான்ஸ்ஃபர் எங்கன்னா குருநாதர்கிட்ட. இது டு ஸ்டார்ட் வித் குருநாதர்கிட்ட இருந்து வரதை வாங்குற அளவுக்கு இது கேபிள் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கு. அப்போ ரொம்ப மைல்டாக தான் வரும். அங்கே திருக்கோயில்கள்லேருந்து வருவதும் அது மைல்டு, அடியார்கள்ட்டேருந்து வருவதும். இப்போ ஒரு உயர்ந்த அடியாரை நம்ம பார்க்குறோம், அவர்கிட்ட அளவலாகிறோம், அவர்கிட்ட பேசுகிறோம், அவரை தரிசிக்கிறோம், ஞான குருவை தரிசிக்கிறோம். நமக்கு குருவாக இல்லாமல் கூட இருக்கலாம், அவர் பொது குரு. அது எனக்கு அடிப்படையாக எனக்குன்னு தனிப்பட்ட குருவாக இல்லைனாலும் அவர் பொதுவான குரு. அவரை பார்க்குறோம், வரும் எனர்ஜி. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி சைவத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதை திருமூலரும் சொல்லுகிறார். இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி தான் ஓங்காரம், பிரணவ சக்தி. இந்த பிரணவ சக்தி டிரான்ஸ்ஃபர் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நான் ஒன்று சொன்னேன்ல உங்களுக்கு, இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிறதும் உண்டு, லாஸ் ஆகிறதும் உண்டு. எப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லிட்டோமா, கெயின் ப்ளஸ்ஸா மைனஸான்னு இருக்கு. அப்போ அந்த எனர்ஜி யோக நிலையில் நிரம்ப பேசுகிறார்கள். ஆகையினால இன்னும் இது ரொம்ப டீப்பாக போகும். நான் உங்களுக்கு இது குறிப்பாகத்தான் இதை சொல்லியிருக்கிறேன். இப்போ நாம் இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அருன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அரு என்று சொல்லுகிற பொழுது சதாசிவ திருமேனி மட்டுமல்ல, உருவம் அருவம். ஆகையினால ஒரு திருமேனியை, திருக்கோயில் திருமேனியை பார்த்து நீங்கள் உருகுகிறீர்கள். அதை பார்த்து உங்களுக்கு கண்ணீர் வருகிறது, கரைந்து நிற்கிறீர்கள். செய்கிறாங்கல்ல, எங்கே நம்ம பெரியவங்களாம் அருளாளர்கள்லாம் போய் நின்று கரைகிறார்கள். இப்போ அவங்க கரைகிற அந்த நிலையும் நாம் போய் நிற்கிற நிலையும் வேறுபாடுக்கு காரணம் என்ன? அது நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் அங்கிருந்து அந்த மந்திரத்தை கிடைக்கிறது மேக்சிமம் அவங்களுக்கு. நமக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோதான் வரும். நமக்கும் வரும், நமக்கும் போய் நின்று நம்ம கும்பிட்றோம், நம்ம அளவுக்கு அவ்வளோதான். அது எவ்வளோ வரும் இல்லையா? இப்போ 1.5 வோல்ட்டும் வோல்ட்டு தான், 15 வோல்ட்டும் வோல்ட்டு தான், 150 வோல்ட்டும் வோல்ட்டு தான், 1500 வோல்ட்டு தான். டிரான்ஸ்ஃபர் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஆகையினாலே அது சொல்கிறார், பிரணவ ஆற்றல் தான் வழங்கப்பெறுகிறது திருக்கோயில்களில். நீங்கள் அங்கே கொடுக்குற சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாம் விட்டுருங்க, நம்ம அதிலேயே பின் பாயிண்டடாக அதிலேயே குறிப்பாக இருந்தால் அதுதான் நமக்கு பிரசாதம். பிரசாதம் அதல்ல. பிரசாதங்கிறது என்னென்னா அங்கேருந்து நமக்கு கிட்டுகிற எனர்ஜி. அதனால தான் திருக்கோயில் போகணுங்கிறது. திருக்கோயில் இப்போ இதுவே இவ்வளவு அப்படின்னா, அந்த நடமாட கோயிலாக இருக்கக்கூடிய அடியாரிடமும் அந்த குருநாதரிடமிருந்து பெறப்படுகின்ற அந்த எனர்ஜி அது எவ்வளோ தூரம் இருக்கும், அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார், ஓம் என்னும் ஓங்காரத்துள்ளே அரு. இப்போ நாம் நம்முடைய திருக்கோயில்களை அமைப்பே வேற. நம்ம சவுத்தில்
நம்முடைய திருக்கோயில்கள், அதுவும் பொதுவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களுடைய நுட்பம் வேற வெளியில் போய் பார்க்கிற பொழுது கொஞ்சம் வேறுபடும். நம்ம இதில் இருக்கிறதுனுடைய அந்த ஆற்றலே வேற. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப அழகாக அது ஒரு வார்த்தை சொல்லிட்டார். ஓமெனும் ஓங்காரத்துள்ளே உருஅரு என்று சொல்லுகிற பொழுது திருக்கோயில்களை குறிக்கின்றார். ஓமெனும் ஓங்காரத்துள்ளே பல பேதம், பல்வேறு விதமான அந்த ஓமெனும் ஓங்காரம் பல்வேறு விதமான அருள்நிலைகளாக பல பேதங்களாக விரிந்தனர். அவைதான் நமக்கு கிடைச்சிருக்கிற தேவாரம் திருவாசகம். அவை பல பேதங்களாக, இப்போ ஒரு பாடலை படிக்கிறோம், பல்வேறு சொற்களினுடைய கூட்டாக இருக்கிறது. ஆனால் அது நமக்கு பிரணவ ஆற்றலை தருகிறது. அது நமக்கு பிரணவ ஆற்றலை தருகிறது. இப்ப நம்ம படிச்சா என்ன வந்துருதுன்னு நினைக்கிறோமே, இல்லை. அதுதான் இப்ப அந்த பிரணவ ஆற்றலை பெற்றவர்கள் அந்த பாடலை செய்கிற பொழுது அந்த பாடல்கள் பிரணவ ஆற்றலை தருகின்றவையாக அமைகின்றன. எனவே ஒரு ஒரு இப்ப அந்த பாடலை பாடுகின்றவர் பாவம் பறையுமே என்றெல்லாம் சொல்றாரு இல்லையா? எப்படிங்க பாடல் பாடினா எப்படி பாவம் மட்டும் போகும், எப்படி போகும் அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு லாஜிக்கலாக நமக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கணுமா இல்லையா? லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் என்ன என்று கேட்டால், வினைகளை வெல்லக்கூடிய ஆற்றலை, வினைகளை வெல்லுமாறு இருக்கக்கூடிய ஆற்றலை பிரணவ ஆற்றலுக்கு உண்டு. அதனை தருகிறார் சிவம். ஆகையினாலே பல பேதங்களாக இப்ப ஞானகுருநாதர் ஒரு உபதேசத்துல பேக்கடா தந்ததை அவ்வளோ பேக்கடா எடுத்துக்கொள்ள முடியலன்னா பல்வேறு விதமான பாடல்களை பாடி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆன் பண்ணலாம். எல்லாமே பிரணவ ஆற்றல். ஆகையினால பிரணவ ஆற்றல்கள் இல்லைங்களா? இப்ப 6 வோல்ட் வேணும்னா 4 1.5 வோல்ட்டை ஒன்னா சேர்த்து போடுறோம். 6 வோல்ட் இல்லைங்களா? இல்லையா? 2 சேர்த்தா 3 வோல்ட்டு, 4 சேர்த்தா 6 வோல்ட்டு, 6 வோல்ட்டுக்கு 4 பேட்டரி சேர்த்துறோம். 3 வோல்ட்டு போதுன்னா 2 போடுறோம். இப்படி ஆட் ஆன் பண்ணுறோம். அது மாதிரி தான் பதிகங்கள், பாடல்கள், இவை எல்லாமே பிரணவ ஆற்றல் உடையவை. எனவே இந்த பாடல்களை நாம் சொல்றாரு நம்ம மணிவாசன், போற்றியோ நமச்சிவாய போற்றியோ மயங்குகின்ற என்று இந்த ஓ நமசிவாய அந்த ஆற்றலை, அந்த நமசிவாயம் தருகின்ற அந்த செய்தியை மணிவாசகரே அங்கே குறிப்பிடுகின்றார். எனவே திருமுறைகள் எல்லாம் பிரணவ ஆற்றல். பிரணவம் என்பது நமசிவாயம். பிரணவம்னா ஓம் என்பது மட்டும் அல்ல, ஓ என்கிற ஒலியே தான். அது சூட்சமமாக இருக்கிற பொழுது நமசிவாய அல்லது சிவய நம. அது தூலமாக இருக்கிற பொழுது அகர உகர மகர. அது நேற்று பார்த்தோம். அது அதிசூட்சமாக இருக்கிற பொழுது இதில் லாக் ஆகிறது. அப்ப இந்த ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே பல வேதம். பல வேதம் என்று சொல்லுவது அந்த ஓம் எனும் அந்த ஆற்றலை நாம் தருவதற்கு பல்வேறு விதமான வேத நிலைகளிலே நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் சுவாமி. நம்ம டிஃபரெண்ட் இங்கே இந்த உலகம்ங்கிறது மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ். எல்லாரும் இன்னொன்று நினைக்கிறாங்க இது ரொம்ப சொர்க்கம் அப்படின்னு. அது சொர்க்கங்கிறது சில பேருக்கு. ஆனால் இது மாதிரி ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் கிடையாது இந்த பிரபஞ்சம். ஆன்மா ஆன்மாவினுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் தெரிந்தவர்களுக்கு இது எவ்வளோ பெரிய நரகம்னு தெரியும். இது எவ்வளோ பெரிய நரகம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். அந்த ஒரிஜினல் அந்த ஆன்மாவினுடைய நிலை தெரிந்தவர்களுக்கு, தெரியாதவங்களுக்கு தெரியாது.
நமக்கு தாங்க அந்த சாக்கடை ரொம்ப கஷ்டமா இருக்கும். பன்னிக்கு அது என்ன ஆனந்தமா அதில் புரண்டு கிரண்டு அப்படி ஒரு தலைவர் தூக்கி பார்க்கும். அப்படி இந்த மாதிரி ஒரு அருமை உங்களுக்கெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு அது பார்க்கும். நமக்கு ஏன் அது இந்த இந்த இது ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்த யோசிச்சு பார்க்குற பொழுது இந்த 2 ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்க, பிறப்பும் இறப்பும். பிறக்கிற பொழுது பட்ட துன்பம் ஞாபகத்தில் இல்லை, இறக்கிற போது படப்போகிற துன்பம் தெரியல. 2ஐயும் இப்படி வச்சிருக்காரு. நடுவில் என்னவோ கலட்டா நடக்குது. இது 2 நடுவில் 2 பற்றியுமே பிரஜை இல்லாமல், அதை பற்றியும் பிரஜை கிடையாது. இதை பற்றி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஒரு இருட்டு அறைக்குள்ள 1 வாரம் கரண்ட் இல்லை, கஷ்டமாக இருந்தது. 300 நாள் கரண்ட்டு கிடையாது அம்மா வயிற்றுல. 300 நாள் நோ கரண்ட்டு, நோ வென்டிலேஷனு, நோ ஏரு, நோ நத்திங்கு, டோட்டல் டார்க்னஸ்ஸு. அதில் எங்கே பார்த்தாலும் தண்ணியில் தான் மோந்துட்டுருக்கும். அவ்வளோ தண்ணியில் மோந்துட்டுருக்கோம். ஒரு ட்ராப் வாட்டர் வாய்க்குள்ளே போகாது, காதுக்குள்ளே போகாது, கண்ணுக்குள்ளே போகாது, மூக்குக்குள்ளே போகாது. தாயோட கருவில் வளர்ந்து இந்த குழந்தை இருக்கும். அதை எப்படி வச்சிருக்கிறார் சாமி அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், என்ன நீங்கள் நல்லாவே கேட்டு சொல்லி. அது தாய் ஏந்திரிப்பா, உட்காருவா, சாய்வா, போவா, வருவா, ஜர்க்கு இருக்கும். அதனால் அதை என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு அந்த மாதிரியான ஆக்ஷன்லாம் அதுக்கு அதிகமான அதிர்ச்சியை தரக்கூடாதுன்னு அது ஃப்ளூயிடில் தான் வச்சுருக்காரு. அது ஃபுல்லாக ஃப்ளூயிடில் தான் இருக்குது. அப்போ தான் அது இப்படி தாய் இப்படி சாஞ்சா இது இப்படியே சாஞ்சிக்கும், இப்படி ஜர்க்கு இருந்தாலும் அப்படியே உள்ளுக்குள்ள. அதனால அது ஃப்ளூயிட்லேயே வச்சுருக்காரு. இந்த ஃப்ளூயிடு முழுக்க அந்த குழந்தையினுடைய வளர்ந்த உறுப்புகள் அதுக்குள்ளே போகணுமா இல்லையா? ஒரு ட்ராப் போகாது. ஏன்னு கேட்டால் பாடிக்குள்ளே ப்ரெஷர் டெவலப் பண்ண, நான் டாக்டர் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் கேட்டேன் ஏன் போகாது. பாடிக்குள்ளே ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆகிருக்குமா. அப்போ அந்த ப்ரெஷரும் இந்த வெளியில் இருக்கிற ப்ரெஷரும் அது ஈக்குவலைஸ் ஆகிறதுனால உள்ளே போகாது. எந்த ப்ரெஷர் ட்ராப் ஆகுதோ அந்த பக்கம் போகும். ஃப்ளைட் இப்போ மேலே போயிடுச்சு, விமானம் மேலே பறக்குது, இப்போ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்துடும். மேலே போக போக ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வரும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் வித்தியாசமாக இருந்ததுன்னா, நம்ம உள்ளே இருக்கிறது 2க்கும் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எல்லாத்துலேயும் சொட்டை விழுந்துடும் ஏரோப்ளேன் முழுக்க. அதுக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. வெளியில் இருக்கிற ப்ரெஷர் மாதிரியே உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுவாங்க. அது சமயத்தில் ட்ராப் ஆனதான் நமக்கு அந்த இதெல்லாம் கொடுக்குறான். ஃப்ளைட்டில் பண்ண வச்சுங்க. இப்போ நம்மளை தாய் கருவுக்குள்ளே வச்சுருந்து என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், இது நமக்கு தெரிஞ்சுதான், ஞாபகம் இருக்கா நமக்கு? அந்த ப்ரெஷரில் நம்ம இருந்தது தெரியாது. அப்படி தாய் வயிற்றுலேருந்து அப்படி கீழே விழுந்தவொடனே ப்ரெஷர் 0க்கு வந்துடும். உள்ளுக்குள்ளே இருக்கிறது அவ்வளோதான், நார்மல்சி வந்துடும். அதுக்கப்புறம் அது நீங்கள் ஊற்றினா அப்புறம் இல்லாட்டி சாப்பிட முடியாத இல்லையா? எல்லாமே 0க்கு வந்துடும் அந்த ப்ரெஷர். என்னவோ பண்ணியிருக்காரு, அது பண்ணியிருக்காரு. இப்படிலாம் பண்ணியிருக்கிறேன்னு யாராவது சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரா? அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 2 எண்டுமே நமக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா? அது ரொம்ப டேஞ்சரஸ். அது அருளாளர்கள் அதைத்தான் உணர்கிறார்கள். இன்னும் ஒரு கால் கருப்பையில் அடைப்பனையோன்னு கேட்கிறார் வள்ளற்பெருமான். இன்னும் ஒரு தடவை அடைப்பாயா, இன்னொரு தடவை உண்டா அப்படின்னு பயப்படுறாரு. இது ஆகையினால இதுக்கு இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இப்படி இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு உரிய அந்த அத்தனை சாதனங்களையும் கருணையோடு சாமி செய்திருக்கிறார். இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம வேண்டாம் சாமி, நான் இங்கே இருக்கிறேங்கிறோம். நான் இருக்கிற சாமி, என்னை எதுக்கு அவசரப்படுறீங்க அப்படிங்கிறோம். அவர் சொல்கிறாரு, வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொடித்தேன் விலங்கு குடை காதுடையாய் அப்படின்னு அவர் கேட்குறாரு. எங்கேயாவது திரும்ப ஏதாவது போட்டுருவாரோன்னு நடுங்கி கேட்குறாரு அவர். திரும்ப ஒரு தடவை போட்டுருவாரோன்னு.
அது அந்த அருளாளர்கள். அதனால சொல்லுகிறார், இந்த மாதிரியான பிரணவ ஆற்றல் என்பதை கொண்டு மொத்த பிரபஞ்சத்தையும் அந்த ஆற்றலை வச்சு தான் பண்றார். அது அவர் கண்ட்ரோல் இருக்கிற ஆற்றல். அதை கொண்டு தான் உயிர்களுக்கு ஆற்றல். இல்லாட்டி ஆற்றல் கிடையாது. இதுக்கு உயிருக்கு ஏது ஆற்றல்? உயிர் எப்படி உடம்பை இயக்குது? அதுக்கு ஏது ஆற்றல்? அறிவித்தால் அறியும், அவ்வளோதானே. சொல்லிக் கொடுத்தா தெரியும், தப்பு தப்பாக செய்யும், அவ்வளோதான். இதுக்கு வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த அந்த இந்த உயிரை தேற்றுவதற்கு அவர் வைத்திருக்கிற அந்த ஆற்றல், அந்த பிரணவ ஆற்றல் சொல்லாக அது மலர்கிறது. அது அடுத்தது எப்படி விந்து ஆக மலரும், இது நாதமாக, அது விந்தாக எப்படி என்பதை அடுத்த பாடலில் சொல்லுவார். இப்போ இந்த ஓமினு ஓங்காரம் தான் ஒன்முத்தி சித்திய அப்படிங்கிறார். எனவே இந்த பிரணவம்தான் சித்தியாக இருந்து முத்தியாக மலரும். அது நமக்கு அது முத்தி சித்தின்னு பாடலுக்காக சொல்லியிருக்கார். சித்தி முத்தி, சித்தி என்பது திருவருள், முத்தி என்பது சிவானந்தம். இது துரியம், அது துரியாதீதம். இது ரெண்டுக்கும் அழைச்சிட்டு போகிறது அந்த ஆற்றல் தான் அழைச்சிட்டு போகும். ஏன்னா அந்த ஆற்றல் கொண்டு தான் இதை நாம் தாண்டி போய் அந்த பொருளோடு ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லுகிறார். எனவே பிரணவ ஆற்றலை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்த நாம் குருநாதர் வந்தப்புறம் ஞானகுரு தரிசனத்தில் அபண்டன் மெஷரில் கிடைக்கும். நமக்கு குருநாதருடைய தரிசனம், குருநாதனுடைய உபதேசம், குருநாதனுடைய பார்வை, குருநாதனுடைய அரவணைப்பு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லம்சமாக கிடைக்கும். உங்களுக்கு புரியுதுங்க? 5 10 வாங்கிட்டு இருந்தவன் திடீர்னு 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு கிடைக்க ஆரம்பிச்சு பைத்தியம் பிடிச்சிடும் உனக்கு, இல்லைங்களா? என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதனால தான் இது அருட்பித்து, பித்துற்ற மயல் அன்றுன்னாரு பாருங்க திருமூலருக்கு சொல்லுகிற பொழுது. இது மயல் தான், மயக்கம்தான். ஆனால் இது இந்த உலக பித்துனால வந்த மயக்கம் இல்லை, இது அருள்னால வந்த அருள் பித்து அப்படின்னாரு. அது எப்படி வரும்னா குருநாதர்கிட்டேருந்து அதை அந்த பெருகிற பொழுது ஞானகுரு தரிசனத்தில். அதனால தான் பெரியவங்களை தரிசனம் பண்ணணும். பெரியவங்களை தரிசனம் பண்ணணும்னா நமக்கு நல்லதெல்லாம் நடக்குங்கிறது நிறைய பேர். அது வேற விஷயம். உண்மையிலேயே என்ன அப்படின்னு கேட்டால் ஞானகுரு தரிசனத்தில் பிரணவ ஆற்றலை பெறுகிறோம். பிரணவ ஆற்றல் எப்படி வரும், என்ன மாதிரி வரும் அது தெரியாது. அது எப்படி வேணால் அது நமக்கு அங்கிருந்து கிடைக்கும். இப்போ உபதேசத்தினால வரலாம், அல்லது அவருடைய உருவத்தை பார்த்து ஞானகுருவனுடைய அது ஞானகுருவை தொடர்ந்து வருகிற இந்த நிலையை, ஞானகுருவை எவ்வாறு சீடனானவன் அந்த பயன்படுத்தி கொண்டு அது ஓய்வு பெறுகிறார் அப்படிங்கிறது. இது பாருங்க, எனக்கு அடுத்ததில் ஒளி வகைன்னு பேசுவார். இப்போ இந்த பிரணவ சமாதிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஏன் அதை சமாதின்னு சொன்னாருன்னா, கொடுக்குற ஆற்றலை இப்போ எனக்கு குருநாதரே கிடையாது, நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவானேன்னா அவனுக்கு எப்படி ஆற்றல் வரும்? எனக்கு குரு கிடையாது, அப்படி நானே தான் குரு, நானே தான் இதுன்னு ஒருத்தர் சொல்லுவாரே. ஆனால் எனக்கு யாரும் குரு கிடையாது, எனக்கு நானே குருன்னு சொன்னால் அவர் ஏதோ ஹம்பக் பண்ணுறாருன்னு அர்த்தம். எப்படி ஆற்றல் வரும் சொல்லுங்க? ஒரு குருநாதர்னு ஒருத்தர்கிட்ட இருந்து பெறுகிற ஆற்றல். அந்த குருநாதர் என்று சொல்லக்கூடியவர் இப்போ இந்த காலத்தில் வாழ்கிறவராக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்தவராகவும் இருக்கலாம். இப்போ திருமூலருங்கிறவர் எத்தனையோ பேருக்கு குருநாதர். ஏன் கொள்ள முடியாது திருமூலரை குருநாதராக? திருமூலருடைய பரம்பரை என்று தாய்மானவரே திருமூலருடைய பரம்பரையில் மௌன குருவை அந்த பரம்பரையில் வந்தவர் தான் சொல்கிறாரு. மூலன் குருவில் வந்த மௌன குருவே, மூலன் மரபில் வந்த மௌன குருவே, அப்படி தானே சொல்கிறாரு. ஆகையினாலே இந்த நமக்கு குருநாதர்களாக நான் வாய் திறந்து சொல்லுவேன், என்னுடைய குருநாதர்கள் ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசக பெருமான், அருணகிரிநாதர், தெய்வச்சேக்கிழார் பெருமான் என்று நான் சொல்லுவேன். வாய் நிறைய சொல்லுவேன் குருநாதர்னு. அதனால் அவர்களுடைய பாடல்களை நான் படிக்கிற பொழுது அந்த பாடல்கள் எது எனக்கு பிரணவ ஆற்றல் கிடைக்கும். ஏன்னா நான் குருநாதன் அவரை கருதுகிறேன், அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அதனால நான் பிரணவ ஆற்றல் பெறுகிறேன். குருநாதர்னு கிடையாதுன்னு
சொல்லுகிற பொழுது எங்கிருந்து ஆற்றல் வருது ஏதோ அப்படியே அதாவது சிறப்பாக வார்த்தைகளை பேசுவதும் சிறந்த மொழிகளை பேசுவதும் ஆற்றல் அல்ல. குருநாதர் பேசணுமா என்ன? அவர் பார்த்தா போதாது? குருநாதர் பார்த்தாலே போதும். அதுவே டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி தான். பலரும் அதை உணர்ந்திருக்கிறார்கள். மடத்துக்கு பலரும் வருவார்கள், ஆதீனங்களை பார்ப்பார்கள், பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. எதுக்கு வராங்க எதுக்கு போகிறாங்கன்னு பலருக்கும் தெரியாது. அங்கே இருக்கிற தம்பிரான்கள் பெரும்பாலான அந்த ஆதீனத்தை தரிசனம் பண்ணுவார்கள். தரிசனம் பண்ணுகிற பொழுது அந்த ஆதீனங்களை தரிசனம் பண்ணுகிற தம்பிரான் சுவாமிகள் ஆற்றல் பெறுகிறார்கள், பூசை செய்கிறார்கள். திருவாவடுதுறையில் நமசிவாய மூர்த்திகளாகவே பூசை செய்கிறார்கள். தர்மிய ஆதீனத்தில் குருஞான சம்பந்தராகவே பார்க்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள். கொஞ்சம் கூட வேறுபாடே கிடையாது பார்க்கிறார்கள். குருஞான சம்பந்தர் பிரணவ ஆற்றலை பெறுகிறார்கள். எனவே ஞான மடம், குருமடம், பிரணவ ஆற்றல் மடம், அது பிரணவ மடம். அதுதான் அதனுடைய உண்மையாக அங்கு எங்கும் பிரணவம் பரவி இருக்கும். அதனால தான் அந்த ஞான மடத்தை, குருமடத்தை முதல்ல சொல்லி, பிறகு குருநாதரை சொல்லி, பிறகு குருநாதர் தருகிற ஆற்றலை பற்றி பேசுகிறார். அந்த பிரணவ ஆற்றல் என்று சொல்லக்கூடியது அது உபதேசமாக இருக்கலாம், அல்லது திருக்கோயில் வடிவங்களாகவும், அல்லது குருநாதருடைய வடிவமாக இருக்கலாம், அல்லது அவர்கள் நீங்கள் பாருங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்லுகிற பொழுது, பல இடங்களில் சொல்லுகிற பொழுது, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை, திருஞான சம்பந்தர் இவங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டு அருள் பெற்று வெளிப்போந்து அப்படிம்பார். அருள் என்னங்க அருள் பெற்று? எத்தனை அருள் பெறுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, டு ப்ரொலாங் இன் திஸ் வேர்ல்டு, அதுக்கு பிரணவ ஆற்றல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பிரணவ ஆற்றலை தான் அவர்கள் பாடல்களாக தருகிறார்கள். அப்போ அங்கே போய் ஒரு பதிகம் பாடுகிறார் என்று சொன்னால், அந்த பதிகத்தினுடைய ஆற்றல், பிரணவ ஆற்றல் அங்கிருந்த பெருமானிடம் பெற்று கொடுக்கிறார். அதனால பாடுகிறவர்களுக்கு பிரணவ ஆற்றல் வருகிறது. எல்லாமே பிரணவ ஆற்றலினாலே நிகழ்கிறது. அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறார். ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி, ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே உரு அரு, ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே பல பேதம், ஓம் எனும் ஓங்காரம் ஒன்முத்தி சித்திகே. இந்த வலிமையை நீங்கள் தொடர்ந்து இந்த வலிமையை பெற்றுக்கொண்டே இருக்கிற பொழுதுதான் துரியத்துக்கு போக முடியும், துரியாதம் போக முடியும். இது ஆல் ஆஃப் எ சடன் ஓவர் நைட்டு வரதில்லை. திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் எழுந்திருக்கும் போது ஏகப்பட்ட பிரணவ ஆற்றலோடு எழுந்திருச்சு, அப்படி கிடையாது. அப்படி வரவங்க ரொம்ப வெரி ரேரு, லைக் கண்ணப்பர். அந்த மாதிரி இந்த பிரணவ அங்கே போய் திருப்பெருந்துறையில் சாமி பார்க்கறதுக்கு முன்னால் அந்த பிரணவ ஆற்றல் இருந்த விதமும், அவர் போய் சாமியை திருப்பெருந்துறையில் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் இருந்த நிலைக்கும் என்ன வித்தியாசம்? எங்கே வித்தியாசப்படுகிறது? தரிசனம் பெற்ற அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஆன்மாவுக்கு பெற வேண்டிய அத்தனை அதுக்கப்புறம் தான் பாடுறாரு. எல்லா பாடல்களும் திருவாசகம் முழுமையும் குருநாதர் தரிசனத்திற்கு பிறகு வருவது. ஆகையினாலே அது கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அப்ப அந்த குருமனிதன் தாழ்வாழ்க என்று சொல்லுகிற அந்த நிலையிலே தாம் பெற்ற பிரணவ ஆற்றலை மணிவாசக பெருமான் நமக்கு திருவாசகமாக அருளி செய்கின்றார். அவ்வளவு அபண்டன்மெண்ட். அது வரைக்கும் அதுக்கு முன்னால் ஒரு பாட்டு பாடினதா தெரியலையே. பிரணவ ஆற்றலை பெற்று அந்த ஆற்றலினாலே விளைந்தது அது சொல்லுலக ஆற்றல். அந்த சொல்லுலக ஆற்றல் அந்த எல்லா சொல்லுலகங்களுக்கும் அது ஆதாரமாக விளங்குகிறது. அதையே தான் தொடர்ந்து சொல்லுகிறார். இனி இந்த பக்கம் சொன்னவர், இனி
அது விந்துவாக நிற்கிற அந்த நிலையையும் சொல்லுகிறார். இந்த மந்திரங்களை பற்றி சொல்லுகிற பொழுது சித்தியாரில் கூட ஒரு பாடல், அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். மூவகை அணுக்களுக்கும் முறைமையின் விந்து ஞானம் மேவினது இல்லையாகில் விளங்கிய ஞானம் கின்றாம். அப்ப ரொம்ப ரொம்ப ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஞானம், தொடக்க ஞானம், தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ஞானமாக இருக்கிற மூவகை உயிர் வர்க்கம் அப்படின்னு சொன்ன சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர், இந்த மூவகை உயிர் வர்க்கங்களுக்கும் இருக்கக்கூடிய மேவிய ஞானம் வந்து பொருந்துகிற அந்த ஞானம் தொடக்கத்தில் இந்த 4 வகை வாக்குகளால், 4 வகை வாக்குகளும் பிரணவத்திலிருந்து வந்தது. நாதம் விந்து தானத்திலிருந்து சூக்குமையாக அது வருகிறது. அது அப்போ என்னது? அது ஆக்சுவலாக அப்படின்னு கேட்க, அது ஒரு கேப்சூல் ஆஃப் எனர்ஜி. முதல்ல வருகிற பொழுது நான் இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய தாட்டு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நான் நினைக்கிற பொழுது, இந்த விஷயத்தை நான் வெளிப்படையாக சொல்லுவதற்கு, அந்த மொழியிலே சொல்லுவதற்கு அடிப்படையாக என்ன தேவைப்படுகிறதுன்னா சவுண்ட் எனர்ஜி வரணும். முதல்ல எனர்ஜி தானே வரணும். அந்த எனர்ஜி வந்ததுன்னா தான் அந்த எனர்ஜியை கொண்டு நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொற்களாக வெளியிடும். அப்போ அது தோணுகிற பொழுது அது சூக்குமையாக முதல்ல அது தோணும். சூக்குமையாக தோன்றது பைசந்தியாக வரும். சூக்குமையாக இருக்கும் பொழுது வெறும் எனர்ஜி, பைசந்தியாக இருக்கிற பொழுது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி தோணின உடனேயே தாட்டு போய் அதில் உட்காந்துரும். தாட்டு உட்கார்ந்த உடனே இந்த தாட்டுக்குரிய அத்தனை எழுத்துக்களும் அக்ஷரங்களும் அதில் உருவாகும். உன் தாட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற அக்ஷரங்கள் அத்தனையும் அதில் உருவாகும். எதில்? அந்த சூக்குமையில். அப்போ அது பைசந்தின்னு பேர். ஏன் அதுக்கு பைசந்தின்னு பேருன்னா, அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், என்னதான் அந்த அக்ஷரம்னு தெரியாதபடிக்கு, உருவம் தெரியாதபடிக்கு இருக்கும். எப்படி கோழி முட்டையில் வெறும் அந்த வெள்ளைக்கரு தான் இருக்கும். ஆனால் அது முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோழியினுடைய கொண்டையில் என்ன கலரு, சிறகுக்கு என்ன கலரு, அதோட காலுக்கு என்ன கலரு, அத்தனை கலர் வண்ணமும் அதில் தானே இருக்கு. வெளியில் அதுக்கப்புறம் அது வளர்கிற பொழுது பெயிண்ட் அடிக்கிறாங்க கிடையாது. அது கொஞ்சம் பிரித்து வெளியில் வருகிற பொழுது அந்த வண்ணங்கள் எங்கேருந்து வந்தது? முட்டையிலேருந்து தானே. அப்போ சூக்கமாக இருக்குது, எல்லாமே தெரிந்து கொள்ள முடியாது. அது போலவே இந்த அக்ஷரங்களும் பைசந்தியில் தெளிவுபடாமல் இருக்கும். அது மத்தியமைக்கு வருகிற பொழுது எல்லாமே வடிவம் பெற ஆரம்பிக்கும். இப்போ சவுண்ட் எனர்ஜியில் அந்த எனர்ஜி கொண்ட அக்ஷரங்களாகும். அதுதான் வைகரியாக கண்டத்திலிருந்து வாய் வழியாக வெளியில் வரும். அதுக்கு உதாரணனும் பிராணனும் அந்த வாயுவானது அதை வெளியே தள்ளும். இப்படி இந்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது? இந்த சவுண்ட் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய இந்த எனர்ஜி இல்லையா, ஒரு ஒலி வருகிறது அல்லவா, இந்த ஒலி எங்கிருந்து வருது? இது பிரணவ ஆற்றல். பிரணவத்தினுடைய ஆற்றல் தான் சூக்குமை 4 வகை வாக்குகளும். இதுதான் சொல்லுகிறார். இது இல்லைன்னா ஞானம் இல்லைங்கிறார். இது இல்லைன்னா ஆரம்பத்தில் உயிர்களுக்கு ஞானம் இல்லாமல் போயிருக்கும். ஞானத்தை அடைவது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஞானத்தை பெறுவது இந்த 4 வகை வாக்குகளால். இது நமக்கு மட்டுமல்ல, விஞ்ஞானகலருக்கும் அது தேவைப்படும், அவர்களுக்கும் அது நிகழ்கிறது. ஆகையினாலே மேவிய மூவகை அணுக்களுக்கும் முறைமையின் விந்து ஞானம் மேவினது இல்லையாகில் விளங்கிய ஞானம் என்றாம் என்று குறிப்பிட்டு விட்டு அது ஒரு செய்தியை திரும்பவும் சொல்லுகிறார். ஓவிட விந்து ஞானம் உதிப்பதோர் ஞானம் உண்டேல். ஓவிய விந்து ஞானம், இந்த நாத விந்து என்று சொல்லக்கூடிய இவற்றை பயன்படுத்தி பெறக்கூடிய ஒரு நிலையிலிருந்து அது மீளுமே, ஆனால் அதற்கு வருவதுதான் பதிஞானம் என்று சொல்லுகிறார். எனவே இந்த ஆற்றல், பிரணவ ஆற்றல் என்று சொல்லக்கூடியது விந்து நாதமாக இருக்கிற, அதனை தாண்டி நாத விந்து கலாதி நமோ நம என்று குறிப்பிடுகிறார். எனவே
நாதம் விந்து என்பது பிரபஞ்ச தொடர்புடைவதற்காக ஆன்மாக்களுக்கு தரப்பெறுகின்ற பிரணவ ஆற்றல். அவற்றை பயன்படுத்தி கொண்டு அது நாத நிலையிலேயும் விந்து நிலையிலேயும் அது ஒளியும் ஒளியுமாக இந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த ஆற்றலை அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக தந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த ஆற்றல் ஈசனை உணர்வதற்கு போதாது. அதனால தான் இந்த ஞானத்தை கொண்டு அறிய முடியாது என்று சொல்வது. ஈசனை அறிவதற்குரிய ஞானத்தை, ஆற்றலை, பிரணவ ஆற்றலை அதிகம் பெற வேண்டும் என்பதற்காக திருக்கோயில். அந்த ஞானமும் மிக அதிகமாக அந்த ஆற்றல் வேண்டும் என்பதற்காக ஞான குரு என்று இந்த இரு நிலைகளையும் அவர் ஒப்பிட்டு காட்டுகிறார் என்று சொல்லி, இனி வருகிற பாடல் இந்த காரியங்களாக, இந்த பிரபஞ்ச காரியங்களாக இருக்கிறவையும் எப்படி பிரணவ ஆற்றலாக விளங்குகின்றன என்பதை சொல்லுகிற பாடல். அதை நாம் நாளைய தினம் அதை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதனை நிகழ்வை நாம் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்வேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். ரொம்ப கடினமான பகுதி இது. அதாவது பிரணவ சமாதி கடினமான பகுதி அப்படின்னு சொன்னால் அடுத்து வர பகுதியெல்லாம் சுலபமான பகுதின்னு நினச்சிடக்கூடாது. அது வந்து நீங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணணும். அது கொஞ்சம் நான் சொல்லுவது என்னன்னு கேட்டால், இது வந்து பயிற்சிக்கு தயார்படுத்துகிற அந்த நிலைக்கு அவர் நம்ம பயிற்சிங்கிறது இதுக்காக தனியாக போய் உட்கார்ந்துட்டு பயிற்சியெல்லாம் அந்த மாதிரிலாம் வேண்டாம். இதை நம்ம திரும்ப இதை சிந்திக்கிறது ரொம்ப முக்கியம். இதை யோசிக்கிறது, திரும்ப கேட்கறது, கேட்ட இடத்துல திரும்ப நிறுத்துறது. ஒன்றை 2 கேட்குற பொழுது ஒன்றை கேட்டு விட்டு 2ஐ திரும்பவும் கேட்கறது. அதுலேயே கொஞ்சம் நமக்கு நேரம் வாய்க்குமானால் அப்படி நாம் கொஞ்சம் டிவோட் பண்ண, இதுதான் பயிற்சி. இந்த சிந்தனையும் நேரத்தையும் அதுக்கு பயன்படுத்துவது, அது ஒரு பயிற்சி. அதுக்குரிய அந்த நிலை கிட்டும் என்று சொல்லி கொஞ்சம் இதற்கு அதிகமான பயிற்சி தான் தேவை. சும்மா போகிற போக்கில் கேட்டுட்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் கடினம். புதுசாக கேட்குறவங்களுக்கு இப்படி தான் பேசுவார் போல இருக்கு, மொத்த திருமந்திரமே இப்படித்தான் அப்படின்னு கூட திருமந்திரங்கிறது எவ்வளோ பெரிய, அது எவ்வளோ பெரிய ஒரு இது இல்லையா? அது நமக்கு சைவர்களுக்கே கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இல்லையா? அது வந்து அதை தெரிந்து கொள்வதற்கு அதுக்கு ஒரு பிரணவ ஆற்றல் வேணும். அது திருமூலத்திலிருந்து தான் இந்த பிரணவ ஆற்றலை நாம் பெற வேண்டும். திரும்ப திரும்ப திருமூலரை மனதால் சிந்தித்தல், பெருமான அவருடைய திருவடிகளை மனதாக சிந்தித்தல், அப்படி சிந்தித்து நீங்கள் படிங்க, நிச்சயமாக அவருடைய கருணை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இதை நிறைவு செய்து, நம்முடைய ஞானத்திரள் சார்பாக சிவஞான போத வகுப்பு தொடங்க இருக்கிறது. 12 மாதங்கள், ஒரு மாதத்துக்கு 2 வகுப்புகளாக 24 வகுப்புகள். இதில் நீங்கள் சேர்ந்து பயன்பெற வேண்டும். சிவஞான போதத்தை சிவப்பிரகாசம் படித்து விட்டு இப்போ படிக்கிறோம். ஒரு வெரி குட் எக்ஸ்போஷர். அது நல்ல விஷயங்களை, அரிதான செய்திகளை நாம் சிந்திப்போம் என்று சொல்லி நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்களையும் கொடுத்துருக்குறோம். அந்த எண்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள், விரைவாக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, நம்முடைய ஞானத்திரளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஞானத்திரளில் வர கட்டுரைகளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஞானத்திரளில் திருமந்திரத்தினுடைய இதோபதேசத்தை எழுதி வருகிறேன். இது ஒரு பெரிய அரிய பகுதி. இதோபதேசத்தினுடைய அரிய பகுதியாக விளக்கம் எழுதியிருக்கிறேன். இது வந்து நீங்கள் மற்ற உரையாசிரியர்களுடைய உரைகளையும் படிக்கலாம், நீங்கள் படித்து கொள்ளலாம். ஆனால் படித்துட்டு இந்த விளக்கத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உரை தெளிவாக புரியும். நீங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க என்று சொல்லி ஞானத்திரளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் தான் வருது இதோபதேசம்.
கடந்த சென்ற மாதத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, ஞானத்தில் வர கட்டுரைகளுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். நீங்கள் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.